ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றத தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹேர் ஆயில் எங்கள் அம்மா எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் அதை வந்து என்னோடய பாப்பாவுக்கும் நானும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்தாழைய 2ஆக கீறிட்டு அந்த ஜெல்லுக்குள்ளே வந்து நம்ம வெந்தயம் 1 ஸ்பூன் எவ்வளோ நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட வந்து வெந்தயம் வந்து இந்த மாதிரி கத்தாழைய 2ஆக இது பண்ணி அதுக்குள்ளே போட்டிருக்கேன். இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணி அப்படியே பேப்பர் சுற்றி 1 டே அப்படியே நம்ம வெளியில் விட்டுறணும். ஸோ இந்த கத்தாழை எல்லாமே வந்து அதுக்கப்புறம் முளைச்சி நல்லா வரும். அதை எடுத்து நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் டைரெக்டாக தேங்காய் எண்ணெயில் போட்டு வெயிலே வச்சும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதை வந்து முளை கட்டி எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் அரைக்கிறதுக்கு உள்ளே போடும்போது அந்த மிக்ஸோட இதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, கத்தாழை எடுத்திருக்கேன், இவ்வளோ துண்டு பீஸு. இது எல்லாமே 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு கை முருங்கைக்கீரை, அப்புறம் இது மாதிரி ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம், ஒரு கை கருவேப்பிலை, 2 நெல்லிக்காய், அப்புறம் இந்த பொடி அவுரி இலை பொடியும் கரிசலாங்கண்ணி பொடியும். கரிசலாங்கண்ணி வந்து கரிசலாங்கண்ணி பொடி வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 பொடி இல்லைனாலும் பரவாயில்ல. இது ப்ளஸ் இதோட செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மருதாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இது கூட நீங்கள் அவுரி இலை பொடி கரிசலாங்கண்ணி இலையாவோ இல்லை பொடியாவோ கிடச்சா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு பண்ணும்போது அந்த இதை வந்து அந்த ஆயில் வந்து நம்ம டெய்லி ஹேரில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி பண்ண முடியலை அப்படின்னா இந்த மாதிரி நான் கத்தாழையில் காமிச்சல. ஸோ இந்த மாதிரி முளைக்கட்டி எடுத்துட்டு எண்ணெயில் வந்து வெந்தயம், கருஞ்சீரகம் இந்த இதை வந்து நிலக்காய்ச்சல்லே காய வச்சு அதையும் எண்ணெயில் போட்டு இந்த எண்ணெயை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூரிய ஒளியிலே வந்து ஒரு 1 வீக் வச்சு எடுத்து அதை வந்து டைரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் அப்ளை பண்ணலாம். இது செகண்ட் ஆப்ஷன் நான் சொன்னதே இது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இது எல்லாத்தையுமே நான் இப்போ அரைச்சிருவேன். மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த கத்தாழை ஜெல் யூஸ் பண்ணி அரைச்சி எடுத்துருவேன். இந்த கத்தாழை கட் பண்ணி எடுத்ததை வந்து இதை வந்து நான் தண்ணியில் ஒரு 10லேருந்து 15 தடவை கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து விழுவிழுப்பு தன்மையே இருக்காது, சொரன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கழுவி எடுத்திருக்கேன். இது எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். இதோடு நீங்கள் அடிஷ்னலாக வந்து 3 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அதுக்கப்புறம் மருதாணி இலை 3மே. மருதாணி இல்லைனாலும் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ 2ல் ஏதாவது ஒன்று கிடச்சாலும் அதையும் ஒரு கை ஆட் பண்ணி எண்ணெயில் போட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இரும்பு சட்டியில் தான் பண்ணணும். ஸோ நான் இரும்பு சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இரும்பு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எண்ணெய் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே இந்த பேஸ்ட்டை வந்து போட்டுடணும். ரொம்ப சூடாகி போட்டால் இந்த தண்ணி தெறிக்கும். ஸோ சூடாகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் அதில் போட்டுருவேன். இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரம் சூடானதும் இதில் வந்து நான் ஒரு 700 ml கிட்ட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். 300 வந்து நான் அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணிக்குவேன். இதில் நான் அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் வந்து அப்படியே கட்டியாகவே போட்டிருக்கேன். இப்போயே கலந்து விட்டால் நிறையா எண்ணெயை குடிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அப்படியே கட்டியாகவே நம்ம போட்டோம் அப்படின்னா அது எண்ணெய் கொதித்து வரையிலே வந்து இதாகிக்கும். பாருங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த நம்ம அரைச்ச பேஸ்ட்டில் இருக்கிற இது எல்லாமே வந்து ஆயிலில் இறங்கிரும். ஸோ 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். இதை வந்து அப்படியே 1 டே வச்சுருந்து நெக்ஸ்ட் டே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த செதில்லாம் இல்லாமல் பியூராக வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு 1 வீக்கு கிட்ட வந்து சன்லைட்டில் வச்சு நீங்கள் எடுக்கலாம். இந்தியாவில் இருக்கவங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வச்சா போதும். எனக்கு சன்லைட் எப்போல்லாம் வந்து பாசிபிலிட்டி கிடைக்குதோ ஸோ நான் அப்போல்லாம் சன்லைட் முன்னாடி வச்சிருவேன். தென் வந்து அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி குளிர்ச்சி உடம்பு இருக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நீங்கள் டெய்லி ஹேருக்கு அப்ளை பண்ண உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குமான்றதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது ஒன் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போதே தெரியும் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது நல்லாயிருக்கும். ஹீட் பாடி இருக்கவங்க வந்து எப்போவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு
வீக்லி 3 டைம்ஸ் வந்து நான் தலைக்கு வச்சுருவேன். இந்த ஆயில் வந்து வச்சுருவேன் எனக்கு, பாப்பாவுக்குமே. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எப்பப்போலாம் தலை குளிக்கிறோமோ, குளித்த நெக்ஸ்ட் டே வந்து நான் அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி யூஸ் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இதில் போட்டிருக்க பொருள் எல்லாமே வந்து ரொம்ப குளிர்ச்சியான பொருள் போட்டிருக்கோம். ஸோ 1 டேக்கு அப்புறம் நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெயோட கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்க பொருள்லாம் அப்படி. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய்.